லெட்டர் வந்துருச்சு. லெட்டர் வந்திருக்கு. அடச்சே, லெட்டர் வந்ததும் துப்பாக்கியோட வந்துட்டு போயிட்டாங்களே. அடேங்கப்பா. டேய் கொஞ்சம் பொறுங்கடா. உபத்திரவம் வச்சவங்க லெட்டர்ல திருத்தி பாருங்க. சொல்றது கேளுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்றது கேளுங்க. அன்புள்ள அத்தானுக்கு அடுத்த லீவு எப்போ வருது? நம்ம பொண்ணு நல்ல மார்க் എടുത്തിருக்கா. IAS ஆபீசர் ஆகணும். സമയത്തൊക്കെ ഭക്ഷണം കഴിക്കാൻ മറക്കരുത്. घरे आ जाओ ते राज्य के दूध ते मक्खन खाओ जी. పెళ్లి కుదిరిందన్నయ్య. నువ్వు తప్పకుండా నా పెళ్లికి వచ్చి నీ చేతులతో మాంగళ్య సూత్రాన్ని నాకు అందివ్వాలన్నయ్య. அப்பா, அடுத்த வாரம் பரீட்சை ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள நீங்க வந்துருவீங்கல்ல? வரும்போது நான் கேட்ட பேனா வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. 2 வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு. चीजें लेके आना. मम्मी तो दिलाती भी नहीं है. जल्दी से आ जाओ. बंदूक वाला खिलौना भी लाना. हाँ, உங்களுக்கு எதுவும் லெட்டர் வரலையா சார்? வந்து மட்டும் என்ன ஆக போகுது? என்ன எழுதுவாங்கன்னு தான் தெரியுமே. நிறைய பிரச்சனைகளையும் அதை தீர்க்க பணம் அனுப்புங்கன்னு தான். பெத்த அம்மா மட்டும்தான் பாசத்தோட ஏங்குவாங்க. அதுல வேதனை என்னன்னா அவங்களுக்கு எழுத படிக்க வராது. லெட்டர் வரும்போதெல்லாம் சுதர்சன் பயங்கரமா மூட் அவுட் ஆயிடுவாரு. இப்போ என்ன ரொம்ப ஹாப்பியா போறாரு? அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க அப்பா மட்டும்தான். இந்த லெட்டர் வேற எதுனா அம்மனிக்கிட்ட இருந்து வந்திருக்குமோ? வணக்கம் சார். வணக்கம் சேட்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்ன லீவ் கிடைச்சிச்சா? இனி இப்போ லீவு கிட்டியாலும் நான் ஊருக்கு போறதா இல்ல சார். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? எனக்குள்ள இருந்த பெரிய பயமே என் அச்சன் உயிரோட இருக்கும்போது எந்த டெட் பாடியை பார்க்க வேண்டியது வந்துருமோன்னு தான். இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இது என் அச்சன் என்னைக்கு எழுதின லெட்டர். உங்களுக்கு தான் மலையாளம் படிக்க தெரியல. படிங்க, எல்லாரும் கேட்கட்டும். உன் அப்பா எழுதின லெட்டர் நீயே படி. ஓகே, கேட்குறோம். என்ன ஞான் தானே வாய்க்கம். அன்புள்ள சுதர்சனுக்கு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கும் தான் இந்த அப்பா வாழ முடியும். நீ இப்போ ஒரு ராணுவ வீரன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு வீரமான சோல்ஜரா நாட்டுக்காக போராடி நீ ஜெயிச்சுட்டு வரணும். எல்லையில போராடும் போது நீ இறந்துட்டாலும் பெருமையோட நான் அதை ஏத்துக்குவேன். அந்த ஆண்டவ உனக்கு நீண்ட ஆயுளையும் தைரியத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்றும் அன்புள்ள உன்னுடைய அப்பா. யானை நீ எதிரி இல்ல, எமனு கூட பயப்பட மாட்டேன். வரட்டே சார். சேட்டன் கலக்கி. अरे आपको पता है कि हमारे साले साहब हमें भर्ती हो गए? हाँ, अगले उनकी ट्रेनिंग शुरू है. என்னையா, உனக்கு லெட்டர் எதுவும் வரலையா? இல்லைங்க சார். ஏன், உனக்கு அனுப்புறதுக்கு யாருமே இல்லையா என்ன? அப்படியே அனுப்பிச்சாலும் ஸ்டாம்பு ஒட்டாம தான் அனுப்புவாங்க. எனக்கு லெட்டர் எழுதுகிற உறவுகள்லாம் எப்படின்னு கேளுங்க. குடிச்சு குடிச்சு குடல் வந்து போனேன் எங்கள் அப்பா. 5 பொண்ணுங்களையும் படிக்க வச்சு கரையேற்ற தறி அடிச்சே கால் உடைஞ்ச எங்கள் அம்மா. ஒட்டு மொத்தத்தில் சீமக்கருவேலி மரத்தால் சீரஞ்சு போன மண்ணு மாதிரி எங்கள் குடும்பம். இதெல்லாம் தெரிஞ்சு கண்கள்ங்கிறத விட சம்பளத்தை அனுப்பிச்சிட்டு சைலண்டாக இருக்கிறதே நிம்மதி. அப்போ இந்த போர்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் சட்டுன்னு போயிடக்கூடாது தானே நான் சாரையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். வார் நடக்கும்போது எந்த உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியும் சொல்லு? அப்படி என் கதை முடிஞ்சிச்சுன்னா மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு முறைப்படி கொடுக்குற மரியாதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். வெறப்ப பட்டாள உடையோட பெட்டியை தூக்கிக்கிட்டு வர்ற அன்பான பட்டாளக்கார அப்பனை பார்க்கறதுக்காக உசிரான என் 10 வயசு பிள்ளை காத்துக்கிட்டு இருப்பான். அவன் சின்ன உலகத்தில் கௌரவமாக சொல்கிறதுக்கு அது ஒன்றாவது இருக்கட்டும். அதனால தான் சொல்கிறேன், இந்த யுத்தத்தில் காணாமல் போனவங்களை ஏதோ சொல்லுவாங்களே, மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். காணாமல் போயிட்டேன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற கணக்கு தானே. இவ்வளவு கவலைகளை ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு உன் மனசுல இடம் இருக்கா? இத்தனை நாள் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படி சொல்றது? சரக்கு ஊத்து பாட்டில திறக்க சொல்றீங்களே தவிர மனுஷனோட மனசை திறந்து எப்ப பேச விட்டீங்க? ஞாபகப்படுத்திட்டல, ஊத்தி எடுத்துட்டு வா ஒரு ரவுண்ட். அதானே பார்த்தேன். இந்த கொண்டு வரேன்.
பிச்சைக்கார பரதேசி, நீ என்னையே கொல்ல பாக்குறியாடா பத்மாஷ்? ஸ்கவுண்டல், சாவுடா, உன்னை பணமாக போட மாட்டேன்டா. இந்திய நாயே, செத்துச்சு பண்ணி, சாக்கடையோட புழு. கிளம்புங்க எல்லாம். சார் 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 சார், என்ன? நம்ம சுதர்சன அவங்க ஜெனரல் டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டா சார். Take them. Sir. சார்ட்ட கூட சார், சுதர்சன் வீட்டுக்கு டெலிகிராம் அனுப்பிட்டு வரேன். வேண்டாம். ஏன் சார்? சார், இந்த அட்டாக்கு போகும்போது சுதர்ஷனுக்கு ஒரு டெலிகிராம் வந்தது. அவங்க அப்பா சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு. அவருக்கு ஒரே பையன் இவன். இந்த நேரத்தில் நம்ம டெலிகிராம் அனுப்பினா அதை தாங்குற சக்தி அவருக்கு இருக்காது. நீ நேரில் போய் அவரை சமாதானப்படுத்து. அதான் சரிங்க சார். அவன் அப்பாக்காக நம்மளால இதான் சார் செய்ய முடியும். நீ போ. சார்.